எந்த இடத்துலயும் தயவு செய்து நம்ம மதுக்கடைக்கு நம்ம டாஸ்மார்க்கு இந்த கடையை கொடுக்க வேண்டாம். உங்க பகுதியில் அந்த பகுதி மக்கள் நல்லா இருக்கட்டும். நீ கடையை கொடுத்தீங்கன்னா அந்த பகுதி அதோட முடிச்சிடும். ஏற்கனவே எங்க பகுதியில ஒரு தெருவுக்குள்ள ஒரு கடையை வச்சுட்டு பாடிமண்டலத்தில் எங்க பகுதியே ரொம்ப பின்தங்கி ஆயிட்டு சிவதாபுரம் பகுதி. அதனால தயவு செய்து டாஸ்மார்க்கு இந்த கடையை கொடுக்காங்க. இந்த தீர்மானத்தை ரத்து பண்ணுங்க. தூத்துக்குடி மாநகரத்தில் எத்தனை கடை எல்லாரும் எதிர்த்து தலைவர்களே நம்ம தளபதி முதலமைச்சர் ஆனவர்கள் ஒரு 500 கடை குறைச்சாங்க. அதனால அண்ணாடி வீடோட பழைய பஸ் ஸ்டாண்டோட கடையை எடுத்தாங்க. கொஞ்சம் மக்கள் நிம்மதியா இருந்துச்சு. இப்போ மறுபடியும் தெருவுக்குள்ள மட்டும் வச்சாங்க. எங்க தெருவில் வச்ச கடையை எடுக்கவே முடியல. கலெக்டர் சொல்லியாச்சு, தாசில்தார் சொல்லியாச்சு. அவங்களும் அதை பற்றி கவலையே கிடையாது. கலெக்டர் தெரியும், தாசில்தார் தெரியும், வச்சு அவங்க கவலைப்பட மாட்டாங்க. மக்கள் மனசுல நம்ம தான் கவலைப்படணும். தயவு செய்து தயவு செய்து டாஸ்மாக் கடைக்கு நம்ம கடையை கொடுக்க வேண்டாம். ஏன்னா பச்ச கடையை எடுக்க முடியல. நீங்க சொல்றீங்களா, அதுக்கு தனியார் தாசில்தார் இருக்காரு, கலெக்டர் இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. யாருமே அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நம்ம மட்டும்தான் கவலைப்படணும். ஏன்னா எங்க பகுதி அவ்வளவு பின்தங்கி இருக்கு. ஒயிட் ஷாப்பால சவுந்தாவளம் பகுதி அந்த பலரோட கலெக்டர் மனு கொடுத்தாச்சு எடுக்கல. மறுபடியும் அந்த தெருவில் போனா தெரு ரொம்ப பேரும். தயவு செய்து ஒரு மாவட்ட உறுப்பினர் காலைல வந்து கேட்கறேன்னு கேட்டாப்ல அந்த ஒரு வாரத்துக்காக இந்த கடையை ரத்து பண்ணுங்க. தீர்மானத்தை ரத்து பண்ணிடுங்க. மனசு வச்சா மட்டும்தான் நடக்கும். கலெக்டர் தாசில்தார் அவங்களுக்கும் தனி தாசில்தார் போடுறாங்க. இந்த கடை அந்த இடத்துல இருக்கு. மாமன்றத்தில் அந்த கடை கட்டி 4 வருஷம் ஆகுது. கோபிக்கான கடை ஏற்கனவே ஒரு 5 கடை எடுத்துருக்கான். அவன் லெட்டர் எழுதியிருக்கான். நீங்கள் அவர் ஏற்கனவே மாமன்ற முதலே பொறிக்க வச்சுட்டாரு. அந்த கடையை நாங்கள் விரட்டி விடணும். விரட்டி விட்டு அவன் போயிடுவான். நான் உங்களுக்கு கடை கிடையாது, ஒர்க் ஷாப் நடத்துங்கிற வார்த்தை சொல்ல முடியாது. தெரிவிக்க முடியாது.